எனக்கு ஏன்னு தெரில, பிரவீன் காந்தியோட பிக் பாஸ் லவ் சேட்டைகள்னு ஒரு தனி சீரீஸே எடுக்கலாம் போல். அந்த ஆளுக்கு சில பேர் தான் பிடிக்கல, அதுலேயும் சில பேர் அவரை குறை சொன்னாலே பிடிக்கல. தான் பெரிய டேரக்டர்ன்ற தாட்டில் இன்னும் அவர் இருக்கார். அவர் பெரிய டேரக்டராக இருந்தது அந்த காலம், இந்த காலம் வேறன்றது அவருக்கு புரியல. அதை தான் மிஸ்டர் வினோத், அதாவது வினோத்தே வந்து சரியான கம்ப்ளைண்ட் பாக்ஸ். ஆனால் அவர் வந்து பிரவீன் காந்தியை வந்து கலாச்சி விட்டார். என்ன சொல்லுவார்னா, பிரவீன் காந்தி வந்து 4 கண்டெஸ்டன்ட் 5 கண்டெஸ்டன்ட் வந்து இவங்களாம் இருந்தால் தான் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவார். ஒரு டேரக்டராக எனக்கு தெரியும்ல அப்படின்னுவார். அதுக்கு நம்ம வினோத் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, சார் அந்த காலத்து டேரக்டருக்குலாம் இந்த காலத்து ஆடியன்ஸை பற்றி தெரியாது சார் அப்படின்றவர். அவர் உடனே வந்து ஒரு மாதிரி ஈகோ ஹர்ட் ஆகிட்டு அப்படியே இனிமேல் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நடந்து போய்டும். பிரவீன் காந்திக்கு ஒன்று கருத்து சொல்ல தெரியுது, இல்லை அரோராவை வந்து கேவலமாக அன்கம்ஃபர்டபுளாக ஃப்ளர்ட் பண்ண தான் தெரியுதே தவிர அந்த வீட்டில் அவர் வேறு எதுவும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரில. உங்களுக்கு என்ன தோணுதோ அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயம் நம்ம இதை மாதிரி பேச போகிறோம்.